குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்புல அலகு 8ல் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ். யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ், விண்வெளி அறிவியல் அப்படிங்கிறது ஸ்பேஸ் சயின்ஸ்னு வரும். அண்டம் அப்படிங்கிறது நம்ம யூனிவர்ஸ்னு சொல்லுவோம். இதுல கற்றல் நோக்கங்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ராக்கெட்டின் பகுதிகள், ராக்கெட் எரிபொருளின் வகைகள் பற்றி அறிந்து கொள்ளுதல், ராக்கெட்டை விண்ணில் செலுத்தும் தத்துவத்தை புரிந்து கொள்ளுதல், இந்திய விண்வெளி திட்டங்களான சந்திராயன் மற்றும் மங்கள்யான் பற்றி அறிந்து கொள்ளுதல், நாசா குறித்தும் நாசாவில் இந்தியர்களின் பங்களிப்பு குறித்தும் அறிந்து கொள்ளுதல். இது ரொம்ப நல்ல நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் சயின்ஸ்னாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதில் அந்த ராக்கெட் எப்படி செயல்படுது, ராக்கெட்டோட அதில் என்னென்ன பொருள்கள்லாம் அந்த ராக்கெட் எரிபொருளாக என்னென்ன பொருள்கள் பயன்படுது, அப்புறம் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் அந்த ஆர்கனைசேஷன், அந்த இந்திய விண்வெளி திட்டங்களான சந்திராயன் மற்றும் மங்கள்யான் பற்றி தெரிஞ்சுக்க போறோம். மற்றும் நாசா அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரிசர்ச், அதுல இந்தியர்களோட பங்களிப்பு பத்தி நம்ம இந்த பாடத்துல டீப்பா என்ன போறோம் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 6ஆம் வகுப்புல புவியியல் பாடத்துல படிச்சிருப்பீங்க. அதாவது சூரிய குடும்பத்தை பத்தி, அதில் இருக்கக்கூடிய கோள்கள் பத்தி நம்ம படிச்சிருக்கோம்ல, அதை பத்தி சும்மா ஜஸ்ட் ஒரு சொல்லியிருக்காங்க. ஏன்னா விண்வெளி அறிவியல் அப்படிங்கிறது வானத்துல அதானே இருக்க போகுது. கோள்கள், சூரிய குடும்பம் நம்ம இருக்கிறது அதானே, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க வானியல் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க. வானியல் அப்படின்னா என்னது? இங்கிலீஷ்ல அஸ்ட்ரானமி. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? அஸ்ட்ரானமின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா, விண்மீன்களை பற்றியும் கோள்கள் மற்றும் அவற்றின் இயக்க நிலைகள், பகுதி பொருள்கள் மற்றும் கட்டமைப்பு ஆகியவற்றை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு. மேல கோள்கள் சொன்னோம்ல, கோள்கள் அவற்றோடைய அது எப்படி இயங்குது, அதுல என்னென்ன பொருள்கள்லாம் இருக்கு, அது எதனால் ஆனது அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவுக்கு பேர் தான் என்னது? வானியல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வான்பொருள்கள். வானியலுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா வான் பொருள்கள் அப்படின்னு சொல்றாங்க. வான் பொருள்கள் என்ன இருக்கு? வான்ல என்னென்ன பொருள்கள்லாம் இருக்கும்? விண்மீன்கள் இருக்கும், கோள்கள் இருக்கும், சந்திரன் இருக்கும், விண்கற்கள் மற்றும் வால்மீன்கள் போன்ற பிற பொருட்கள் எல்லாமே இருக்கும். அதுக்கு எல்லாமே என்ன சொல்றாங்க? வான் பொருள்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு உங்களுக்கு விண்மீன்கள்லாம் தெரியும். விண்மீன்கள்லாம் என்னது? உங்களுக்கு ஸ்டார்ஸ். அதே மாதிரி கோள்கள் அப்படின்னா என்னது? பிளானட். சந்திரன் அப்படிங்கிறது என்னது? மூன். விண்கற்கள் என்ன தெரியுமா? அஸ்டராய்ட்ஸ்னு வரும். வால்மீன்கள் அப்படிங்கிறது காமெட்ஸ். இதெல்லாம் சேர்ந்தது என்னது? வான் பொருள்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த வானியல், வான் பொருள்கள் அதான் அறிமுகப்படுத்துறாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்றாங்க? சூரியனும் அதனை சுற்றி வருகின்ற வான் பொருள்களும் சேர்ந்து சூரிய குடும்பத்தை உருவாக்குகின்றன. சூரிய குடும்பம், கேலக்சின்னு சொல்லுவோம்ல, கேலக்சி, அந்த சூரிய குடும்பம். இந்த சூரியனும் அதை சுற்றி வருகின்ற வான் பொருள்களும், அதான் கேலக்சின்னு சொல்றோம், சூரிய குடும்பம் சொல்றோம். இதுல நிறைய விண்மீன்கள் தொகுப்பு, லட்சக்கணக்கான விண்மீன்களின் தொகுப்பு இருக்கு. அந்த நம்ம கேலக்சியில பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான விண்மீன்களின் தொகுப்பு தான் என்ன சொல்றாங்கன்னா விண்மீன் திரள் காணப்படும். விண்மீன் திரள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்து, அந்த கோடிகள் லட்சக்கணக்கில் நட்சத்திரங்கள் சேர்ந்தது, அது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? அந்த லட்சக்கணக்கான விண்மீன்களின் தொகுப்புக்கு பேர் தான் என்னது? விண்மீன் திரள். விண்மீன் திரள் நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மில்கி வே அப்படின்னு சொல்லுவோம். மில்கி வே அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம இந்த லட்சக்கணக்கான விண்மீன் திரள்கள் எல்லாம் சேர்ந்து என்ன உருவாகுது? இந்த அண்டத்தை உருவாக்குகிறது. யூனிவர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன உருவாகுது? யூனிவர்ஸ் உருவாகுது. வான் பொருள்கள், அதுக்கப்புறம் அந்த சூரிய குடும்பம், அதுக்கப்புறம் விண்மீன் திரள்கள், அதுக்கப்புறம் இந்த சூரியன் மற்றும் பால்வெளி விண்மீன் திரள்கள் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து என்ன உருவாகுது அப்படின்னா அண்டத்தை உருவாக்குகிறது. எனவே என்ன சொல்றாங்க பாருங்க, சூரிய குடும்பம், விண்மீன்கள், விண்மீன் திரள்கள் ஆகியவை அண்டத்தின் பகுதி பொருள்கள் ஆகும். இந்த அண்டத்தோட பகுதி பொருள்கள் எல்லாமே இங்க சொல்லியிருக்காங்க. சூரிய குடும்பம், விண்மீன்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்ப பொதுவாகவே நம்ம வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூமியில நம்ம வசிக்கிறோம், நம்ம அதை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்ப அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, வானத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்க்க. எப்பவுமே பொதுவா வானம் அப்படிங்கிறது அழகானது. வானத்தை பற்றி அறிவியல், கடல் எப்படி நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது, அதே மாதிரி வானமும் நம்மளுக்கு நிறைய ஆச்சரியங்களை கொடுக்கும். வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், விண்மீன்கள், நிலா, இதெல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் என்ன தத்துவத்தில் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது ஆர்வம் இயற்கையாகவே ஏற்படுறதான். அதோட உந்துதல் தான் என்னது? இந்த விண்வெளி அறிவியல் அப்படிங்கிற ஸ்பேஸ் சயின்ஸ். ஒவ்வொரு நாடும் வானத்தில் என்ன இருக்கு, விண்வெளி என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய சேட்டலைட், ராக்கெட்டுகளை அனுப்புவாங்க. ஏன்னா விண்ணில போகணும்னா அது ஏரோப்ளேன் போக முடியாது. நம்ம பூமியை தாண்டி விண்ணை தாண்டி போறதுக்கு எது பயன்படும் அப்படின்னா இந்த ராக்கெட் அப்படிங்கிற ஒரு வாகனம் தான் நம்ம பயன்படும். சினிமாவிலாம் பார்த்துருப்போம் ராக்கெட் போறது, அது எப்படி மேலே போய் எப்படி பிரியுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய அனிமேஷன்ஸ்ல பார்த்துருக்கோம். இப்போ இந்த பாடத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ராக்கெட்டை பத்தி தான் என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ராக்கெட் அப்படின்னு என்ன சொல்றாங்க?
எப்பவுமே சொல்றாங்க, இந்த பிரபஞ்சமானது நமக்கு ஒரு புதிராகவே உள்ளது. நமது எண்ணங்கள் எப்பொழுதும் நம்மை சுற்றியுள்ள விண்வெளியை பற்றி அறிய முயல்கின்றன. புவியின் சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வானிலை குறித்த தகவல்களை வானியல் ஆய்வு நமக்கு தருகிறது. அதாவது புவியின் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வானிலை. இப்ப பாத்தீங்கன்னா புயல் உருவாகிறதுல இருந்து, மழை வர்றதுல இருந்து, எப்ப காத்து, எப்ப பூகம்பம் வர்றது முதற்கொண்டு, சுனாமி வர்றது முதற்கொண்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம அந்த ரிசர்ச்ல என்ன, வானியல் ஆய்வு மூலமா நம்ம என்ன பண்ணிடுறோம், தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல புயல் உருவாகுது, இந்த இடத்துல புயல் தாக்க போகுது அப்படின்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம். காலநிலையை பற்றி நம்ம அறிஞ்சுக்கிறோம். மழை எப்போ வரும், மழை எப்போ, நல்ல எந்த மாதிரியான மழை வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த வானியல் ஆய்வு அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த வானியல் ஆய்வுகளுக்கு தான் எது முக்கியமா பயன்படுத்தணும், அந்த ராக்கெட்டுகள் கண்டுபிடிப்பால் அப்படின்னு சொன்னது. ராக்கெட்டு இப்ப சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ள விண்கலங்கள் அனுப்ப ராக்கெட்டுகள் உதவுகின்றன. அண்டத்தை ஆய்வு செய்வதற்காக விண்ணில் இருந்து செயல்படும் வகையில் அமைக்கப்பட்ட தொலைநோக்கிகளை விண்ணில் செலுத்தும் ராக்கெட்டுகள் உதவுகின்றன. ராக்கெட் எப்பவுமே விண்கலன்களை அனுப்ப ராக்கெட் உதவுது. நிறைய விண்கலன்கள் அனுப்ப உதவுது. இன்னொன்று தொலைநோக்கிகளை விண்ணில் செலுத்தும் அப்படின்னு என்னன்னா, விண்ணில் இருந்து செயல்படக்கூடிய இந்த தொலைநோக்கிகள். இந்த தொலைநோக்கிலாம் எதுக்கு பயன்படும் அப்படின்னா, இன்னொரு நாட்டை உளவு பார்க்கறதுக்கு, பக்கத்து நாடு உளவு பார்க்குறது. இப்போ பக்கத்து நம்ம பாகிஸ்தான் பக்கத்தில் பாகிஸ்தான், இலங்கை, இந்த மாதிரி நாடுகளில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக பெரிய ஒரு வடிவமைக்கப்பட்ட அந்த வானிலை விண்ணிலிருந்தே செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்ட தொலைநோக்கிகளை அதை கொண்டு விண்ணில போய் செலுத்திட்டு வர்றதுக்கு பேர் ராக்கெட் பயன்படுது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பல்வேறு வகைகள் பயன்படும் செயற்கைக்கோள்களை, சேட்டலைட்ஸ் விண்ணில் நிலைநிறுத்தவும் ராக்கெட்டுகள் உதவி. ராக்கெட் 2 இருக்கு. முதல்ல தொலைநோக்கிகளை கொண்டு வானது விண்ணில செலுத்த பயன்படுது. அதுக்கடுத்து மிக முக்கியமா எதை பயன்படுது அப்படின்னா செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்த பயன்படுகிறது. அந்த செயற்கைக்கோள்கள் வச்சு நம்ம நிறைய பயன்படுறோம். செயற்கைக்கோள்கள் மூலமா தான் நம்மளுக்கு இப்ப என்ன பண்ணுது, டிவி தெரிகிறது, தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு எல்லாமே இந்த செயற்கைக்கோள்கள் தான் உபயோகப்படுகிறது. நம்ம டவர்ஸ், போன்லாம் பேசுறோம்ல, போனு, கம்ப்யூட்டர், இது எல்லாத்துக்குமே இந்த சேட்டலைட் ரொம்ப மிக மிக முக்கியமானது. அதையெல்லாம் கொண்டு போய் நம்ம விண்ணில செலுத்துறதுக்கு எது மிக முக்கியமா பயன்படுகிறது அப்படின்னா இந்த ராக்கெட்டுகள் தான் பயன்படுகிறது. ஓகே, இந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த உங்க புக்ல தேடாதீங்க. ஏன்னா இது 6ஆம் வகுப்புல புவியியல் பாடத்துல முதல் பாடம். புவியியல்ல அந்த யூனிவர்ஸை பத்தி கொடுத்த பாடத்துல சூரிய குடும்பத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. சொன்ன சூரியனும் கோள்கள் 8 கோள்கள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. சூரியனும் ஃபர்ஸ்ட் என்னது, புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இது 8 கோள்களை சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது, சூரிய குடும்பம், கேலக்சின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த எல்லா கேலக்சி எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் நம்ம இன்னொன்று சொல்லுவோம், மில்கி வே, பால்வெளி திரள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ராக்கெட்டை பத்தி அதுல என்னென்ன மாதிரியான பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன போறோம், பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ராக்கெட் எதுக்கு பயன்படும் அப்படின்னா, நம்ம நிறைய கருவிகள், அதாவது சேட்டலைட்டை விண்வெளிக்கு கொண்டு செல்வதற்கு சக்தி வாய்ந்த இயந்திரத்தின் வடிவமைக்கப்பட்ட ஒரு விண்வெளி வாகனம். அது சாதா வாகனம் கிடையாது. என்ன வாகனம் அது? விண்வெளி வாகனம். பூமியில் இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த விண்வெளி சம்பந்தமான அந்த செயற்கைக்கோள்கள், சில சமயம் மனிதர்களை எல்லாமே கொண்டு சுமத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த விண்வெளி வாகனம் தான் என்னது, ராக்கெட். இந்த ராக்கெட்ல 4 முக்கிய பாகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா, கட்டமைப்பு அமைப்பு, பணிச்சுமை அமைப்பு, வழிகாட்டு அமைப்பு, செலுத்தும் அமைப்பு. 4. கட்டமைப்பு, பணிச்சுமை, வழிகாட்டு, செலுத்து. ஸ்ட்ரக்சரல், பேலோட், கைடன்ஸ், ப்ரொபல்சன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா இருக்குல்ல, இந்த ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சரல், ஃபுல்லா இருக்கிறது கட்டமைப்பு. அடுத்து மேல இருக்கு பாத்தீங்களா, இது பேலோட் சிஸ்டம், அதாவது பணிச்சுமை அமைப்புங்கிறாங்க, பேலோட் சிஸ்டம். சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடியது இந்த ப்ரொபல்சன், உந்து விசை அமைப்புன்னு சொல்றோம்ல, செலுத்தும் அமைப்புன்னு போட்டிருக்காங்கல்ல, அதுதான் இது ப்ரொபல்சன். சரிங்களா? அடுத்து வழிகாட்டும் அமைப்பு இங்கே வந்துருது கீழே. மேல பணிச்சுமை அமைப்பு மேல வரும், வழிகாட்டும் அமைப்பு இங்கே வருது. சோ ஒரு ராக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த 4 முக்கியமான பகுதிகளை பத்தி இங்க படத்துல போட்டிருக்காங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த கட்டமைப்பு அமைப்பு, ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், டோட்டலா எல்லாமே அப்படிங்கறத பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா கட்டமைப்பு அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கட்டமைப்பு என்பது ராக்கெட்டை உள்ளடக்கிய சட்டம். ராக்கெட் ஃபுல்லா இருக்கக்கூடிய சட்டம்னா ஒரு கவரிங் ஃபுல்லா. இது எதுல செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, டைட்டானியம் மற்றும் அலுமினியம் போன்ற பொருட்களால் உருவாக்கப்படுகிறது. அந்த ராக்கெட்டை செஞ்சது எதுல செஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஏரோப்ளேனுமே நம்ம அதிகமா எதுல செஞ்சிருக்கோம் அப்படின்னா அலுமினியத்துல தான் நிறைய செஞ்சிருக்கோம். அலுமினியம் அப்படிங்கிறது எதனால அந்த அலுமினியத்தையும் டைட்டானியம் செய்யறாங்க அப்படின்னா, அது எடை குறைஞ்சிருக்கும். எடை குறையிறதோட முக்கியம் என்னன்னா, அது வலிமையானது. எடையும் குறைஞ்சிருக்கும், நல்ல வலிமையாகவும் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அலுமினிய பாத்திரங்கள் தான். அந்த அலுமினிய பாத்திரங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அலுமினியம் சும்மா சாதாரண உலகம் நினைக்காது. ஆனால் அலுமினியம் மிகவும் சக்தி வாய்ந்தது,
வலிமை வாய்ந்தது மற்றும் லேசானது. அதனால அந்த ராக்கெட்டை செய்யறதுக்காக எதை பயன்படுத்திக்கிறாங்க, அந்த கட்டமைப்பு அமைப்புல எது மெயினா இருக்கு அப்படின்னா இந்த அலுமினியம் மற்றும் டைட்டானியம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து பனிச்சுமை அமைப்பு. பனிச்சுமை அமைப்பு ரெண்டாவது சொன்னோம்ல, பனிச்சுமை அமைப்பு பேலோட் சிஸ்டம் சொன்னோம்ல, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க. பனிச்சுமை அமைப்பு அப்படின்னா சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்படுவதற்காக ராக்கெட்டினால் சுமந்து செல்லப்படும் செயற்கைக்கோள்கள் ஆகும். இதான் முக்கியம். நம்ம எந்த செயற்கைக்கோளை அனுப்புறோமோ அந்த செயற்கைக்கோள் தான் இந்த பனிச்சுமை அமைப்புல இருக்கும், முன்னாடி இருக்கும். இந்த இருக்குல்ல இந்த பனிச்சுமை அமைப்புன்னு சொல்றோம்ல, இதுலதான் அந்த செயற்கைக்கோள்கள் நம்ம என்ன செயற்கைக்கோளை வானத்தில் நிப்பாட்டுறதுக்காக கொண்டு போறோமோ அந்த செயற்கைக்கோள் இந்த ஃபர்ஸ்ட் பணியில தான் இருக்கும். இது எதுனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், திட்டப்பணிகளை சார்ந்திருக்கும்னு சொல்லிக்க. ஏன்னா மனிதர்கள் செல்றதுக்கு ஒரு மாதிரியான செயற்கைக்கோள் வடி இருக்கும், ஒரு மற்றபடி சேட்டலைட்டை போய் நிறுத்திட்டு வர்றதுக்கு வேற மாதிரியான திட்டப்பணி இருக்கும். சரிங்களா. அடுத்து ராக்கெட்டின் திட்டப்பணிகளை சார்ந்தது தகவல் தொடர்பு, வானிலை ஆய்வு, உளவு பார்த்தல், கோள்களை ஆராய்தல் மற்றும் கண்காணிப்பு போன்ற பணிகளை மேற்கொள்வதற்காக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கு ஏற்றவாறு ராக்கெட்டுகள் அமைப்பு மாற்றியமைக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன், தகவல் தொடர்பு, வானிலை ஆய்வு இது எல்லாத்துக்கும் சேர்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள்களை தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பனிச்சுமை அமைப்புல கொண்டு போய் வைப்பாங்க. சரிங்களா. அடுத்து என்னதுன்னா வழிகாட்டு அமைப்பு. வழிகாட்டு அமைப்புங்கிறது அடுத்த 2வது ஸ்டேஜில் இருக்கு. இந்த இடத்துல வழிகாட்டு அமைப்பு. இந்த வழிகாட்டு அமைப்பு என்னன்னா கைடன்ஸ், பாதை சொல்லக்கூடிய பாதை. இப்போ கூகுள் மேப்லாம் இருக்குல்ல, நம்மளுக்கு இந்த பக்கத்து போங்க, கோ ரைட், கோ லெப்ட், 10 மீட்டர்ல தள்ளி வருது, 20 மீட்டர்ல தள்ளி வருது அப்படின்னு சொல்றாங்களா, அந்த வழிகாட்டு அமைப்பு தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பனிச்சுமை அமைப்புக்கு அடுத்ததாக வரக்கூடியது வழிகாட்டு அமைப்பு. இந்த வழிகாட்டு அமைப்புல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உணர்விகள், கணினிகள், ரேடார் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள், சென்சார்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், ரேடார்ஸ், அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், இது எல்லாமே அந்த வழிகாட்டு அமைப்புல தான் மெயினா இருக்கும். ஒரு ராக்கெட்ல என்னென்னலாம் இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் வந்து பனிச்சுமை அமைப்பு. பனிச்சுமை அமைப்புல என்ன கொண்டு வரமோ அந்த செயற்கைக்கோள் இருக்கும். 2வது வந்து கைடன்ஸ், வழிகாட்டும் அமைப்பு. 3வது லாஸ்டா இருக்கக்கூடியது வந்து உந்து விசை அமைப்பு. இதான் ரொம்ப முக்கியம். இந்த உந்து விசை அமைப்பு பார்க்கும்போது இங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த பனிச்சுமை அமைப்பு இத்தினோண்டா இருக்கும், வழிகாட்டு அமைப்பு கொஞ்சோண்டா இருக்கும். ஆனா இந்த உந்து விசை அமைப்பு தான் நிறைய இடத்த அடிச்சுக்குது. ஏன்னா இது போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேலே கொண்டு போவேன், எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் கொண்டு போவேன். இந்த இடத்துல இந்த எரிபொருள்லாம் ஃபியூல்ஸ், நம்ம பெட்ரோல் போறோம்ல, வண்டிக்கு பெட்ரோல் போற மாதிரி இந்த ராக்கெட் போறதுக்கான தேவையான எரிபொருள், இந்த ஆக்சிகரணி அதுவுமே எரிபொருள் தான். இந்த இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எரிபொருளை எரிச்சு வெளியில் தள்ளக்கூடியதுக்கான அமைப்புகள், குழாயின் முனை. அதுக்கப்புறம் துடுப்புகள் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல துடுப்புகள். இந்த துடுப்புகள் எதுக்கு இங்கே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ராக்கெட்டை ரொம்ப ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா கொண்டு போறதுக்கு, நிலைநிறுத்துறதுக்கு, ஸ்ட்ராங்கா கொண்டு போறதுக்கு துடுப்புகள். சரிங்களா. இப்ப இந்த உந்து விசை அமைப்புல என்னென்ன பகுதி இருக்குன்னு பார்ப்போம். ராக்கெட்டில் உள்ள பெரும்பகுதி இடத்தை இவ்வமைப்பை எடுத்துக்கொள்கிறது. இது எரிபொருள் கலங்கள், இறைப்பான்கள். எரிபொருள் கலங்கள்னா டேங்க், ஃபியூல் டேங்க் இந்த எரிபொருள் கலங்கள்லாம். அடுத்து இறைப்பான்கள்னா பம்ப்ஸ் மற்றும் எரியூட்டும் அறை. எரியூட்டும் அறைனா கம்பஸ்டன் சேம்பர், எரிக்கிறது அந்த இடத்து, அதுலதான் எரிதல் நடைபெறும். கம்பஸ்டன் சேம்பர் ஆகியவற்றை கொண்டுள்ளது. 2 முக்கியமான உந்து விசை அமைப்புகள்னா அவை திரவ உந்து விசை அமைப்பு மற்றும் திட உந்து விசை அமைப்பு. இது திரவ உந்து விசை அமைப்பு, திட உந்து விசை அமைப்புங்கிறத வந்து நம்ம அடுத்ததுல பார்ப்போம். 2 வகையான அமைப்பு இருக்கு மட்டும் தெரிஞ்சுங்க. ஒரு இது கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு அதிகமா நம்ம கேட்போம், ஒரு 2 வார்த்தை கேட்டிருப்போம். ராக்கெட்டை பொறுத்தபோது PSLV, GSLV 2 வார்த்தை கேட்டிருப்போம். PSLV, GSLV அப்படிங்கிற ராக்கெட்டும் இந்தியாவில் அதிகமாக செலுத்துறது தான். PSLV என்ன தமிழ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா துருவ துணைக்கோள் செலுத்தும் வாகனம். எப்போதுமே வாகனம் தான் அது, விண்வெளி வாகனம். சரிங்களா. ஏற்கனவே படிச்சோம்ல, அது என்னது, துருவ துணைக்கோள் செலுத்து வாகனம். PSLV. PSLV இங்கிலீஷ்ல என்னன்னா Pக்கு வந்து போலார்னு வரும், Sக்கு வந்து சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய GSLV, அது என்ன சொல்றாங்கன்னா புவிநிலை துணைக்கோள் செலுத்து வாகனம். புவிநிலை அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஜிக்கு என்ன பண்ணா ஜியோ, எஸ்க்கு வந்து சின்க்ரோனஸ், ஜியோ சின்க்ரோனஸ் லான்ச் வெஹிக்கிள், ஜியோ சின்க்ரோனஸ் லான்ச் வெஹிக்கிள். இன்னொரு சொல்றேன், GSLV அப்படின்னா ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள், அதான் GSLV. சரியா. BSLV, GSLV என்னன்னு உங்களுக்கு தமிழ்ல சொல்லியிருக்காங்க, நான் ஆங்கிலத்திலையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த பாடத்துல வந்து நம்ம ரொம்ப முக்கியமா பார்த்திருக்கோம். கொஞ்சம் பெரிய வீடியோவா தான் போச்சு. ராக்கெட்டோட பகுதிகளை பத்தி பார்த்திருக்கோம். இந்த ஒரு பாடத்தை என்ன நீங்க நல்லா வாட்ச் பார்த்துட்டு இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் இன்னும் புரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.